மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வானிலை அறிக்கையில் தமிழகத்தில் வரவிருக்கும் தீவிர மழை சுற்றிற்கான விளக்கமான அறிக்கை இதில் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த காணொலியை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நாம் எதிர்பார்த்திருந்தபடி தென்மேற்கு பருவமழையானது இன்று ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கட்ச் பகுதிகளிலிருந்து பின்வாங்க துவங்குகிறது. மேலும் தற்போதுள்ள வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் வங்கக்கடலில் ஆந்திர கடலோரத்தில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. இது வரும் 24 மணி நேரத்திற்குள் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இன்று இரவு அல்லது நாளை மதியத்திற்குள் மத்திய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஊடாக மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய பிரதேச பகுதிகளில் நோக்கி பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்று குவிப்பை தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட உள் மாவட்டங்களில் ஏற்படுத்துகிறது. இதனால் அடுத்து வரும் 3 தினங்களுக்குள் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. இதில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுவை, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்த மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரும் போது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவில் கரையேறும் போது கேரளா மற்றும் கர்நாடகா வழியாக தென்மேற்கு பருவமழை காற்றை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், கோவை மாவட்ட வால்பாறை பகுதி ஆகிய இடங்களில் சாரல் முதல் மிதமான மழைக்கும், நீலகிரி மேற்கு பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் சென்ற வானிலை அறிக்கை குறிப்பிட்டிருந்தபடி ஈக்குவட்டோரியல் டிராப்ஸ்பி வேவ் எனும் கடல் சார்ந்த அமைப்பானது தற்பொழுது வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதனால் இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு கீழடுக்கு சுழற்சியானது இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த மாத இறுதி முதல் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பசலன மழையானது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் முதல் வாரத்தில் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் என்று அழைக்கப்படும் MJO கடல் சார்ந்த அலைவானது மேற்கு இந்திய பெருங்கடலுக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்குள் 2 முதல் 3 வலு குறைந்த நிகழ்வுகளும் அதில் 1 வலுவான நிகழ்வும் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா அல்லது மத்திய ஆந்திர கடற்கரை வந்து அடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் தென்மேற்கு பருவமழையானது வரும் இம்மாத இறுதி முதல் மகாராஷ்டிரா, குஜராத், கோவா மற்றும் வடக்கு கர்நாடகா கடலோர மாவட்டங்களில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அக்டோபர் 8 அல்லது 10ஆம் தேதி முதல் கேரளா மற்றும் கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளில் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வுகள் சென்ற பின் தென்மேற்கு பருவமழை வரும் அக்டோபர் 13 அல்லது 14ஆம் தேதி முடிவடைந்து அக்டோபர் 17 முதல் 24ஆம் தேதி இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் தெற்காந்திர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 2024 வடகிழக்கு பருவமழை தமிழக மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த காணொலியின் லிங்க் இந்த வானிலை பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.